வணக்கம். கேங்மேன் தொழிற்சங்கத்திலிருந்து மாநில துணை பொதுச்செயலாளர் லிங்கேஸ்வரன். இந்த கோரிக்கை எதுக்காகனா 2019 அதிமுக ஆட்சியில் இந்த கேங்மேன் பணியாளர் எடுக்கணுன்ட்டு ஒரு ஜிஓ இல்லாத ஒரு பிபி இஷ்யூவில் தான் இந்த கோரிக்கையை இந்த ஆட்கள் கேங்மேன் ஆட்கள் எடுத்தாங்க. எடுத்து இதில் 15,000 பேர் எக்ஸாம் எழுதி பிசிக்கல் அட்டன் பண்ணி தேர்வானாங்க. அதில் 9,613 பேர் பணியாணை வழங்கினாங்க. 2021 நம்ம மார்ச் 1 2021 தான் அந்த பணியில் சேரணும். சேரும் போது 2 வருஷம் கேங்மேன் பணியாளர்களுக்கு ட்ரைனிங்னு சொல்லி 15,000 தொகுப்பூதியம் கொடுத்தாங்க. அந்த 15,000ன்றது கேங்மேன் வேலையில் ட்ரைனிங்னு தான் சொன்னாங்க. ஆனால் ட்ரைனிங்லேயே கேங்மேன் பணியாளர்களை மின்னோட்டம் உள்ள இடத்துல எல்லா இடத்துலையும் மின்னோட்டம் உள்ள இடத்துல பணியமர்த்த சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேங்மேன் ஊழியர்களுக்கு பணி வரைமுறை என்பது குழி எடுத்தல், கம்பம் எடுத்தல், மின்சாரம் இல்லாத இடத்தில், அதாவது மின்னோட்டம் இல்லாத இடத்தில் ஆஃப்லைன் ஒர்க்கில் தான் வேலை செய்யணும்னு இருந்தது. ஆனால் இந்த கேங்மேன் பணியாளர்களை ட்ரைனிங் பீரியட்லேயே ட்ரைனிங் என்பது அவங்க முழுமையாக ஒரு வேலையை கற்றுக்கணுன்றதுனால அவங்க வேலையை செய்யக்கூடாது. பாதி ட்ரைனிங்கும் பாதி படிப்பும் அப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் முழுமையாக ஒரு கேங்மேன்களை ட்ரைனிங் பீரியடில் முழுமையாக வேலையை அமர்த்தப்பட்டு அவங்கள மின்சாரம் உள்ள இடத்துலயே வேலையை அமர்த்தப்பட்டு அவங்க அந்த 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட கேங்மேன் நண்பர்கள் நம்ம இழந்திருக்கோம். ஸோ அது நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எங்களுக்கு முழுமையான இந்த மூணே கோரிக்கை தான். ஒன்று கள உதவியாளர், 2வது ஊர் மாற்றம், 3வது விடுபட்ட கேங்மேன்களை எடுக்கணும். 5,493 கேங்மேன்களை ஏன் கள உதவியாளர் நாங்கள் கேட்குறோன்னா, இப்போ மின்சார வாரியத்தில் வரையறுக்கப்பட்ட பணிகளை மேற்கொள்ளாம கேங்மேன் செய்யற பணி பாத்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஒயர்மேனு, எல்ஐ, ஃபோர்மேனு, ஜேஇ ஆப்ரேட்டர், ஏஇ, ஏடி, அசஸரு, ஐஏ, சிஏ, சிஐ இவங்க மேற்கொள்ற பணிகள் எல்லாமே நாங்க பாக்குறோம். இந்த பணிகளை பாக்குறதுனால தான் நாங்க எங்களுக்கான ஊதியம் கொடுங்கன்றோம். நாங்க எல்லா வேலையும் நாங்க எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிறீங்க. ஆனா எங்களுக்கான ஊதியம் வெறும் 16,200 மட்டும்தான். இது குறைஞ்சபட்சம் அடிமட்டமான ஒரு ஊதியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இது ரொம்ப கம்மியான ஊதியம். இந்த ஊதியத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் 500-600 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் வேலை செய்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு, ஒரு மனைவி பிள்ளைகளை பிரிஞ்சு நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் திருநெல்வேலி, திருநெல்வேலி இங்கே சென்னையில் வேலை செய்யணும்னா வாடகை என்ன, ஒரு சராசரியாக ஒரு வாடகை மட்டுமே 5,000-6,000. அது இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நிறைய. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸே பார்த்தீங்கன்னா 3,000-4,000 செலவாகுது. இந்த 16,200 வாங்கிட்டு நாங்கள் இந்த 3,000 ப்ளஸ் வாடகை ஒரு 5,000-6,000 இதை வாங்கிட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படின்னு நடத்துது. அதுக்காக தான் எங்கள் கோரிக்கைகளை கேட்குறோம். எங்களுக்கும் இந்த கேங்மேன் தமிழ்நாட்டில் மின்சார வாரியம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் அடிப்படை ஊதியமே 18,800 தான். அந்த சம்பளத்தை வாங்குங்க தான் நாங்கள் எங்களை கேட்குறோம். நாங்கள் எங்களை எந்த வேலையும் நாங்கள் செய்யாமல் நாங்கள் சம்பளம் கேட்கல. நாங்கள் உழைக்க ரெடியாக தான் இருக்கிறோம். நாங்கள் செய்கிற வேலை ரொம்ப ஆபத்தான வேலை. எங்களை எல்லா விதமான வேலையும் வாங்குறீங்க. எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பணியை கொடுக்க, அந்த பணியை மேற்கொள்ளாமல் எல்லா பணியை செய்யறதுனால தான் நாங்கள் இந்த கள உதவியாளர் கேட்குறோம். எங்கள் ஒற்றை கோரிக்கையான கள உதவியாளர், ஊர் மாறுதல், அது மட்டும் இல்லாமல் விடுபட்ட கேங்மேன் 5,493 கேங்மேனும் எடுக்கணும். இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. எங்கள் கோரிக்கை நிறைவேறும். எங்கள் போராட்டம் தொடரும். இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் அல்ல, 22ஆம் தேதியிலிருந்து கால வரையற்ற போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். அண்ணன் சீமான் அவர்களும் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எங்க கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பாக எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி சிறப்பு அழைப்பாளராக பேசி எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, நாங்கள் பொதுவாகவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 4 வருஷமா கேங்மேனாக இருக்கோம். 2 வருஷம் பயிற்சி பீரியட் முடிஞ்சு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக 2 வருஷம் முடிஞ்சால் ஊர் மாறுதல், மாவட்டம் டு மாவட்டம் மாறணும், கள உதவியாளர் எங்களுக்கு கொடுக்கணும் வாரியத்திலே. ஆனால் அது எங்களுக்கு கொடுக்கப்படலை. இந்த வாரியம் எங்களை ஒரு நவீன கால கொத்தடிமையாக தான் பார்த்துட்டு இருக்கு இன்ன வரைக்கும். இப்போ எங்களுக்கு ஆதரவு தந்த சீமானும் பிரேமலதா அவங்க அந்நியாரும் அவங்க நாங்கள் எங்கள் கேங்மேன் தொழிற்சங்கத்தை வரவேற்கோம். இதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கோம். இந்த போராட்டத்தை மேலும் தொடராமல் இருக்கிறதுக்கு கூடிய விரைவில் வாரியம் ஒரு தீர்வு காண நம்புகிறோம். அதனால் எங்களோட ஒத்துழைப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நாங்கள் ஒரு 4 வருஷமாக கேங்மேனாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் சொந்த ஊர் திருநெல்வேலி. நாங்கள் திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் திருச்சியிலேருந்து எங்கள் சொந்த ஊருக்கு மாற்றத்துக்கு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு பிரேமலதாவும்
சீமானண்ணன் வந்தது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக கிடைக்கணும். இல்லைனாக்கி நாங்கள் தொடர் போராட்டம் இதுக்கு அடுத்தால 2 நாள் கழித்து ஒரு 4 நாள் தொடர் போராட்டம் வைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களோட சொந்த வேலையை மட்டும்தான் நாங்கள் செய்யணும். எங்களோட பொறுப்பு எங்கள் குழி தோண்டுறது, கம்பம் நடுறது, இந்த வேலை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். அதனால் இது தொடர் போராட்டமாக இருக்கணுமா இல்லை இருக்கண்டாமாங்கிறது அரசாங்கம் முடிவு பண்ணணும். அதனால் என்னங்கிறது எங்களுக்கு அரசாங்கம் தான் தீர்மானம் பண்ணி சொல்லணும். வணக்கம் நண்பர்களே. இந்த தொழிற்சங்கத்திற்கு ஆதரவாக செந்தமிழ் சீமான் அண்ணன் வந்து எங்களுக்கு உறுதுணையாக வந்து சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தை மேலும் வலுப்படுத்தி கொண்டு சென்றார். இந்த யூனியன் ஆரம்பித்த நாளிலிருந்து எங்களுக்கு பல்வேறு கட்டமான சோதனைகள் கொடுத்து பல அரசியல் தாக்கம், யூனியன் தாக்கம் என்ற வழிமுறை அத்துமீறல்கள் நிறைய நடந்துள்ளது. இதையெல்லாம் எதிர்த்து இந்த போராட்ட காலத்தில் எங்கள் கூட சப்போர்ட்டிவாக நின்று சீமான் அண்ணன் வந்து மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று அம்ச கோரிக்கை வந்து இந்த யூனியனில் நாங்கள் வச்சுருக்கிறோம். முதல் பார்த்தீங்கன்னா கள உதவியாளர் என்ற பதவியும், எங்களுடைய சொந்த ஊர் மாற்றத்தையும், இன்னொரு கோரிக்கையாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது கோரிக்கையாக பார்த்தீங்கன்னா விடுபட்ட கேங்மேன் வந்து 5493 கேங்மேன்களை உள்ளே பணியெடுக்குமாறு சொல்லி இந்த கோரிக்கையை வந்து முன்னெடுத்திருக்கிறோம். மேலும் மேலும் இந்த அரசாங்கத்தின் பார்வைக்கு போக வேண்டும் என்பதே எங்களுடைய மேலும் மேலும் பெருமிதமான கோரிக்கையாகும். இதில் வந்து எங்கள் ரத்த சொந்தங்களமான கேங்மேன்கள் வந்து பல ஊரில் பல மாவட்டங்களில் தடை செய்யப்பட்டு வர முடியாத சூழ்நிலையில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். போலீஸார்களின் அத்துமீறலின் பேரில் வீடியோ எடுத்த காரணத்தினால் செல்லை பிடிங்கி கொண்டு அவங்களை வந்து தாக்குதல் என்ற பேரில் அராஜகம் செய்து பல விதமான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த சோதனைகளை கடந்து இந்த போராட்டத்திற்கு வந்து நாங்கள் மீட்டெடுப்போம். எங்கள் தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் சங்கத்தின் வாயிலாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேலும் மேலும் வெற்றி கண்டு எங்கள் ஆர்ப்பாட்டத்தை இன்னும் மேலும் சக்தி மேலும் வலுப்படுத்தி நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வென்று காட்டுவோம் என்று வாய்ப்பு நன்றி கொடுத்து நன்றி. போராட்டம் நாங்கள் வந்து 2019 வந்து எழுத்து தேர்வு மற்றும் குரல் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோம். 9613 பேருக்கு மட்டும்தான் ஆர்டர் கொடுத்தாங்க. மீதி இருக்கிற 5493 பேர்த்துக்கும் இன்னும் ஆர்டர் கொடுக்கல. அது இல்லாமல் வந்து இப்போ ஆர்டர் போட்ட எல்லாருமே மேக்சிமம் வெளி மாவட்டத்திலிருந்து தான் வந்து இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால அவங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தியும், ரெண்டாவது நாங்கள் வந்து இபியில் வந்து அனைத்து வகையான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஃபீல்டில் இருந்து எண்ணற்ற உயிரிழப்பு இது எல்லாமே போயிட்டு இருக்கு. அதனால வந்து நாங்கள் வந்து எல்லா வேலையும் கலப்பணி எல்லாமே செய்யறதுனால கள உதவியாளர் கேட்டிருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்தோம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்நியார் அவர்கள் இருந்தோம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்தை வந்து நாங்கள் எப்படி எடுத்துன்னு சொல்லி எங்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் முடிவெடுத்து அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் தலைமையில பேசி முடிவெடுத்துருவோம். நன்றி.